100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதை குக்கரில் கழுவிட்டு இப்போ வேக வச்சுக்குவோம். இப்போ நம்ம பருப்பை கழுவி பாசிப்பருப்பை வச்சுட்டோம். ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா கொலைய வேகணும். வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு ஒரு 20 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒரு 20 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம தனியாக ஒரு முந்திரி பருப்பை எண்ணெய் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து அதே நெய்யில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் 1/2 கப்பு. அந்த கோதுமை மாவையும் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பாசிப்பருப்பு பாருங்கள், நல்லா நம்ம 4 விசில் விட்டுருக்கோம். நல்லா மைய கொலைய வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கோதுமை மாவு நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வறுத்துட்டோம் நெய்யிலேயே. அடுத்து பாசிப்பருப்பு நல்லா கொலைய வெந்துருச்சு. அதையும் அது கூடவே இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி கிண்டணும். இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா சுருங்கி வரணும். நல்லா அதை ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சுகரு அதையும் சேர்த்துக்குவோம், சர்க்கரையையும். இப்போ சர்க்கரை போட்டோன்னே நல்லா இலகி வரும். நல்லா கிண்டி விடணும். இப்போ நல்லா பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே கலரில் வேணும்னாலும் இப்படியே செய்யலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் கலரிங் தேவைன்றனால நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு இப்போ தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஏன் இந்த கலர் சேர்த்துக்கிறோம்னா அப்போ தான் அந்த அல்வாவுக்கு நல்லா கலரிங் கொடுத்து நல்ல இதாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி கலரிங் சேர்த்துக்கேன். இல்லைன்னா நம்ம வேணான்னு செய்கிறவங்க அப்படியே கூட செய்யலாம். இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணும். அடுப்பை வேகமாக எரிய விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா பக்கத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அதையும் அது கூடவே சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், அசோகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். நம்ம ஈஸியாக வீட்டில் பசங்களுக்கு அழகாக 5 பொருள் தான், ஒரு சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்தில் அழகாக அல்வா செஞ்சிடலாம். அசோகா அல்வா இது திருவையாற்றிலே ரொம்ப ஸ்பெஷல் அசோகா. நம்ம சுவையான அசோகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
வாவ், சூடாக இருக்குது. இந்த அல்வா வந்து அப்படியே சூடோடு சுட சுட சாப்பிட்டு தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் செமையாக. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.